சக்தி அளிக்கின்ற நாகசக்தி அம்மாளினாலே ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒவ்வொரு மாற்றங்கள். அதுபோன்றுதான் ஒரு பக்தருடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு கேட்போம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன சொல்லுங்க, எந்த ஊரு? திருப்பூர் காணல்மலை சாமி. திருப்பூர் காணல்மலை பொன்னகர. அப்பவே ஆச்சுங்க. உங்க பேர் என்ன? ஆறுமுகம் சாமி. சொல்லுங்க, என்ன சூழ்நிலையில இந்த கோயிலுக்கு வந்தீங்க? சாமி, இந்த கோயிலுக்கு வந்துங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து தண்ணி ஃபுல்லா அடிப்பீங்க சாமி. தண்ணி அடிச்சுட்டு ஒரு பேச்சு கூட கேட்க மாட்டேன். தண்ணி அடிச்சு ஃபுல்லா இருந்தேங்க சாமி. அடிச்சுட்டு ஒரு தடவை காட்டுக்குள்ள வரும்போதுங்க அங்க ஒரு சுடுகாடு இருக்குங்க சாமி. அவன் நேரம் வந்து தண்ணி போட்டு படுத்துக்கிட்டான். படுத்தோன்னே 2 சீ சேர்த்து பிடிச்சிரு சாமி. ஒரு வாரமாட்டு உடம்புக்கு சரியில்லைங்க. உடம்பு சரியில்லாம வீட்லயே இருந்தாங்க. அப்படிலாம் உடம்புல வந்து பாட்டு போனாங்க சாமி. ரொம்ப படுத்து படிக்க ஆமாங்க சாமி. நான் நடப்புங்க. அவங்க என்ன பேரும் தெரியாதுங்க. சூழ்நிலை மாறி போச்சுங்க. அப்படி ஒரு வாரம் கழிச்சு அக்கா ஊருக்கு ஏத்தவங்க சாமி. அங்கிருந்து 2 பேரும் சாமி கோயிலுக்கு வர்றாங்க. அம்மா சத்தியக்கு நாசியத்தம்மன் கோயிலுக்கு வர்றாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க மூலியமா கேத்தவூர் போல ஊருக்கு போல கூட்டு வந்தேங்க சாமி. கூட்டு வந்து சாமிக்கு இங்க நேரடியாக அம்மா கிட்ட வந்து சத்தியம்மா கிட்ட வந்து வந்தோங்க. நாகம்மா கிட்ட வந்தோன்னா அந்த மரத்தாடி வந்து இறக்கி விட்டாங்க சாமி. மரத்தாடி இறக்கி விட்டு அவங்க கோயிலுக்குள்ள வந்துட்டாங்க. நான் அங்க என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியல சாமி, என்ன பண்றதுன்ட்டு. அப்புறம் ஒரு 2 பேர் 3 பேர் வந்தாங்க சாமி. வந்து உள்ளுக்குள்ள தூக்கிட்டு வந்தாங்க சாமி. சாமி தான் தூக்கிட்டு வந்து உள்ள வச்சோன்னா 10 நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு சாமி உடம்பு. நான் ஒரு மாலை போட்டு விட்டேன்னா மாலை போட்டு விட்டேங்க. அப்புறம் பால் இதெல்லாம் கொடுத்தீங்க. அப்புறம் கருவேல பால் ஊற்ற சொன்னேங்க சாமி. அதெல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறம் உடம்பு கருவறையில போய் நீங்க பால் அபிஷேகம் பண்ணீங்க. ஆமாங்க சாமி. உங்க ஊர்ல கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு இல்ல கிராமங்கள்ல பேசுவாங்கல்ல கேத்தனூர்ல இல்ல? இல்லைங்க சாமி, அதெல்லாம் கேளுங்க சாமி. எல்லா ஜாதிக்காரங்களையும் சமமா கருவறைக்குள்ள விடுறாங்களா? கோயிலுக்குள்ள விடுவாங்களா? கிராமத்துக்குள்ள போக மாட்டாங்க சாமி. கிராமத்துக்குள்ள உள்ள விட மாட்டாங்க. ஆரம்பமே கிடையாதுங்க. ஆனா இந்த கோயில்ல எல்லா ஜாதிக்காரங்களும் உள்ள விட்டாங்கல்ல? ஆமாங்க சாமி. கேத்தனூர்ல ஊர் மாதிரி கோயிலுக்குள்ள எல்லாரும் போக முடியாதுல்ல? வெளிதான் நிக்கிறீங்கல்ல? வெளிதான் என்ன சாமி? இங்க கருவறைக்குள்ளாரே போனீங்க. ஆமா, அதுதான் நாகசத்தியமுடைய அற்புதம். அந்த மூலிகை குடிச்சோன்னு இப்ப நல்லா இருக்கீங்க. இப்ப வண்டி வேணும்னு கேட்டு சாமிகிட்ட வேணுங்களா? வண்டி இல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் வச்சிருந்த வண்டிங்க சேவ் பண்ணி வந்துருங்க. அது சரி, இப்ப வண்டி வேண்டுன்னு வேண்டுனீங்க. வண்டி வேண்டனோடனே என்ன நடந்தது? வேண்டனோடனே நைட்டு வேணும் சாமி, எனக்கு வண்டி இல்ல, கோயிலுக்காருக்கு ஒரு வண்டி ஒன்று வேணும் சாமி. நான் சேர்த்து வேண்டுங்க. அப்புறம் காலையில தோட்டம் போனா கோன்ற வண்டி ஒன்று வந்துருச்சு. வண்டி எடுத்துக்கப்பா அப்படின்னா சரிங்க. வண்டி போன வண்டி 2 நாள் எடுத்துட்டு சாமி. எடுத்து வண்டி புக்கு கூட பேர்ல மாற்றி கொடுத்துட்டாங்க. அப்புறம் வண்டி எடுத்து நேரம் சாமி கழுத்த வரேங்க சாமி. ஓகே, எல்லாம் மலுமிச்சப்பட்டி நாகசக்தி. இப்ப குடிக்கிற நிலப்பெல்லாம் ஒண்ணு தோன்றது இல்ல? எதுவும் இல்லைங்க சாமி. குடிக்கிறது எதுவும் மாட்டுக்கறி. என்ன வேலை செய்றீங்க? தோட்டத்துல தான் போட்டுக்கிறேன் சாமி. மாட்டுக்கறி கீட்டுக்கறி எதுவும் எதுவும் இல்லைங்க சாமி. மாட்டுக்கறி கிட்ட எதுவும் தண்ணி பீடி கீடு எதுவும் இல்லைங்க சாமி. சுத்தமா ஒழுக்கமாயிட்டீங்க. எல்லாம் இந்த மலுமிச்சம்பட்டி நாகசக்தி அம்மாவுடைய கருணை தான்.